Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் குக்கிங்ல ஒரு ஈவினிங் டைம் டின்னருக்கு ஈஸியா செய்யக்கூடிய முட்டை தொக்கு தான் இப்ப நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். திடீர்னு ஒரு மசாலா போட்டு செய்யணும், கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும், என்விக்கு பதில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த முட்டை தொக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பானில் காய விட்டு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டேன். அது பொரிஞ்சு வந்ததும் அடுத்து கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். நீங்க அரைச்சு போடுறத இதுக்கு தட்டி போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இது காரம் வந்து உங்களுக்கு சுல்லுன்னு இருக்கும். இதுல இஞ்சி பூண்டு லைட்டா வதக்கிட்டு அடுத்து இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா திக்கா வரும் உங்களுக்கு. அதனால நான் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா மசாலா எதுவும் போடணும், எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நைட் டின்னருக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைசியா வேணும், கொஞ்சம் மசாலாவோட வேணும் அப்படின்னு சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வந்து நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது நானே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் செஞ்சு கத்துக்கிட்டதுதான். சட்டுன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணேன். எல்லாம் வீட்டுல எல்லாம் பசின்னாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அதுல இருந்து இதை வந்து ஈவினிங் டின்னருக்கு ஒரு சைட் டிஷ்ஷாவே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெங்காயம் நல்லா வேகட்டும், வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்கு வழக்கம் போல கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுப்போம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். சரி, இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா தண்ணிலாம் விட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டி நல்லா சுருள வதங்கிட்டோம். இப்போ இதுல தக்காளி போட்டுக்கலாம். இதுல தக்காளி வந்து 3 தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் இந்த தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நிறைய சேர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே மஞ்சத்தூள் உப்பு போட்டதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். சரி, நல்லா வதங்கட்டும். பாருங்க, நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சுருள வதங்கிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்ன போட போறோம், நாம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. வேற எந்த மசாலாவும் நான் போடல, மசாலா பொருளும் நான் போடல. சும்மா அந்த வாசனைக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. குழம்புக்கு தேவையான அளவு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டதுனால காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதுல தண்ணி சேர்த்துட்டா போதும். இதுல இப்ப ஒரு சொம்பு கிட்ட தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சமயத்துல ஒரு முட்டை தான் நான் ஊற்ற போறேன். நான் அதிகமாக ஊற்ற போல ஒரு முட்டையை அப்படியே உடைச்சு அதில் ஊற்றி நான் அன்னைக்கு இது செய்யும் போது என்கிட்ட ஒரு முட்டை தான் எனக்கு ஸ்டாக் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த தொக்குக்கு ஒரு முட்டையே போதும் அப்படின்ட்டு.
இப்படி நிறைய கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க முட்டை நல்லா உடைஞ்சு மசாலாவோட ஜாயிண்ட் ஆயிடும். பாருங்க முட்டை நல்லா வெந்து வருது பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே முட்டையை வேக விடுங்க. தண்ணிலாம் சுண்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கவும் செய்யும். ஸோ அந்த நேரத்தில் அடி பிடிக்க விடாம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. முட்டையை நல்லா வேகவும் விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அந்த முட்டையில் அந்த மசாலா எல்லாமே இறங்கட்டும். இங்க பாருங்க அந்த முட்டையிலேருந்தே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி அரைச்சி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நைட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா தேங்காய் அப்படியே அரைச்சி அதில் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு டைஜஷனும் ஈஸியாக ஆகும். அந்த உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அந்த தேங்காய் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய நெஞ்செரிச்சலும் உங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் கொதிக்க விட வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஊற்றினோம்னாக்கா நைட்டு தோசைக்கு சட்டுன்னு தயாராகிற முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். இதுவே போதுமானதும் கூட எங்களுக்கு. ஸோ இப்போ இதில் கொத்தமல்லி தழையை போட்டு நாம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருந்ததுங்களா? நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னருக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முட்டை தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.